அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம். இந்த பதிவில் காண இருப்பது ஆடி மாத பொது பலன், ஆடி மாத மழை பலன், ஆடி மாத கோச்சார கிரக நிலை, மேச ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பொது பலன் காணலாம். உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து ஆடி மாதம் முதல் அடுத்த 6 மாதம் தட்சாயன காலம் ஆரம்பம். ரேவதி நட்சத்திரம் முதல் பரணி நட்சத்திரம் வரை ஒரு 32 நாட்கள் கொண்ட பெரிய மாதம். தேவர்களுக்கு பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆடி மாதம் முதல் ஆரம்பம். ஆடி மாதம் என்றாலே அம்பாள், மாரியம்மன், காளியம்மன், பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமாகும். திருமண தம்பதியர்களுக்கு தல ஆடி விசேஷம். ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பதற்கு உகந்த அமாவாசை. 18ஆம் பெருக்கு வரலட்சுமி விரதமிருந்து வழிபடக்கூடிய மாதமாக கடக மாதம் விளங்குகிறது. ஆடி மாதம் விவசாய காய்கறிகள், வெங்காயம், பூண்டு, மிளகாய் விலை ஏறும். தங்கம் வெள்ளி விலை சரிசமமாக இருக்கும். ஆடி மாதம் மழை பலன் காணலாம். மழைக்கு அதிபதியானவர் சுக்கிரன் தேவகுருவோடு ஒரு ராசியில் இணைகிறார். ஆடி மாதம் 10ஆம் தேதிக்குள் எல்லா இடங்களிலும் கனமழை பொழியும். ஆடி மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் புயல் உருவாகும். ஒரு சில இடங்களில் சுனாமி வர வாய்ப்புண்டு. கடலில் பூகம்பம் ஏற்படும். சரக்கு கப்பல்கள் விபத்துக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆடி மாதம் சராசரியாக எல்லா இடங்களிலும் மழை பொழியும். ஆடி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். கடகராசியில் சூரியன், மீனராசியில் சந்திரன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் புதன் குரு, சிம்ம ராசியில் செவ்வாய் கேது, கும்பராசியில் சனி ராகு. சந்திர பகவான் ரேவதி நட்சத்திரம் மீனராசியிலிருந்து ஆடி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி மேச ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பொது பலன் காணலாம். மேச ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் 12வது வீட்டிலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக விவசாயம், மண் நிலம், வண்டி வாகனம், ஆடு மாடு இதன் வழியில் அடிக்கடி பணம் செலவாகிட்டே இருக்கும். 12வது வீட்டிலே சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கும்போது தாயார், மனைவி, அக்கா, தங்கை, உடன் பிறந்தவர்கள் வழியில் செலவுகள் உண்டாகும். மேச ராசி அதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டில் கேதுவோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். ஆடி மாதம் 3ஆம் தேதி வரை கேது செவ்வாய் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார்கள். கோயிலுக்கு போய்ட்டுடலாம், குலதெய்வ வழிபாடு செய்யலாம். வீட்டில் கணபதி ஹோமம், வீட்டில் கிரக பிரவேசம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேச ராசி அதிபதி சிம்ம ராசியில் செல்லும்போது குடும்பத்தோடு இந்த மாதம் கோயிலுக்கு போயிட்டாங்க. இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். 5வது வீட்டிலே கேது செவ்வாய் இணைவு இருக்கும்போது குழந்தைகளுக்கு சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரும். மின்சாரம், நெருப்பு, இயந்திரம் பயன்படுத்தக்கூடியவர்கள் முன் அனுபவம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆடி மாதம் 13ஆம் தேதி மேச ராசிக்கு 6வது வீட்டிற்கு கன்னி ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார். கோச்சாரத்தில் ராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் வருவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். எதிரிகள், பகையாளி தொல்லை இருக்காது. வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, பிரமோஷன், நல்ல இடமாற்றங்களை சந்திக்கலாம். செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டிற்கு வரும்போது எதிரிகள், விரோதிகள் ஒளிந்து போவார்கள். பண வரவு நன்றாக இருக்கும்.
விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல வருமானம் பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் அதிக வீட்டு மனை ரியல் எஸ்டேட் தொழில் நன்றாக இருக்கும். இயந்திரம், வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு. சர்வீஸ் பணியில் இருப்பவர்களுக்கு 6வது வீட்டில் செவ்வாய் செல்லும்போது பொது மக்களிடம் நல்ல பெயர் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் சண்டை கண்டை போட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேரலாம். 6வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது நல்ல மகிழ்ச்சி, புதிய வசதி வாய்ப்புகள் மேசராசி என்பளுக்கு ஏற்படும். ஆடி மாதம் 13க்கு பிறகு மேசராசி என்பளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேசராசிக்கு 4வது வீட்டிலே சூரிய பகவான் செல்கிறார். கோச்சாரத்தில் 4வது வீட்டில் சூரியன் செல்வது நல்லது. சூரியன் வெப்ப கிரகமாக இருக்கும்போது, நீர் ராசியில் சூரியன் செல்லும்போது மூக்கு, தொண்டை, நாக்கு, பல் சார்ந்து காய்ச்சல், தலைவலி, இருமல் இந்த மாதிரிலாம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். 4வது வீட்டிலே சூரியன் செல்லும்போது அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு, அரசியல் கட்சி தொடர்பில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் இந்த காலகட்டத்தில் உண்டு. வீட்டு வாடகை, விவசாயம், ஆடு மாடு, வண்டி வாகன தொழில் மூலம் நல்ல வருமானங்கள் கொடுக்கும். 4வது வீட்டிலே சூரிய பகவான் செல்லும்போது பண வசதி மேசராசி என்பளுக்கு மிக சிறப்பாக இருக்கும். மேசராசிக்கு 2வது வீட்டிலே ஆடி மாதம் 10ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் செல்கிறார். 2 7ஆம் வீட்டின் அதிபதி 2வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது குடும்பத்தில் வீட்டில் சுப விசேஷங்கள் நடக்கும். கணபதி ஹோமம், புது வீடு பால் காய்ச்சறது, கிரகபிரவேசம் செய்கிறது, இந்த மாதிரி குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடக்கும். ஆடி மாதம் 10ஆம் தேதிக்குள். ஆடி மாதம் 10ஆம் தேதி 3வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் செல்கிறார். முதல் 10 நாட்கள் நீங்கள் பொறுத்திருங்க. 10 நாட்களுக்கு பிறகு தைரிய வீரிய ஸ்தானத்திலே புதன் குருவோடு சுக்கிர பகவான் இணையும் போது தனியார் துறையில் வேலையில் இருந்தாலும் சரி, அரசு துறையில் வேலையில் இருந்தாலும் சரி, அரசியல் கட்சி தொடர்பில் இருந்தாலும் சரி, பதவி உயர்வு உங்களுக்கு அதிகாரம் தேடி வரும். 3வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது நல்ல தைரியம், தன்னம்பிக்கை கூடும். திருமணமானவர்களுக்கு முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ புத்திர பாக்கியம் உண்டாகும். இளைஞர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும். உங்களுக்கு விருப்பம் போல் விருப்ப திருமணம் நடக்கும். 3வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது புதிய பதவி தேடி வரும். நண்பர்கள் மூலம், கூட்டாளிகள் மூலம் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புண்டு. அரசு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். 3வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது பகையாளி, எதிரிகள் தொல்லை இருக்காது. கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். குரு புதனோடு குடும்ப கலத்திராதிபதி கூட்டு சேரும்போது புதிய நண்பர்கள் மூலம், ஆண் நண்பராக இருந்தாலும் சரி, பெண் நண்பராக இருந்தாலும் சரி, புதிய நண்பர் மூலம் ஆடி மாதம் 10ஆம் தேதி பிறகு ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரலாம். புதிய நண்பர்கள் மூலம் மேசராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேசராசிக்கு 3வது வீட்டிலே குரு பகவான் செல்கிறார். தைரிய வீரியஸ்தானத்திலே குரு பகவான் செல்லும்போது வீடு கட்டலாம். தங்க நகை, வெள்ளி நகை, நகை ஆபரணங்கள் எடுக்கலாம். 3வது வீட்டிலே குரு பகவான் செல்லும்போது இளைய உடன் பிறந்தவர்களிடம் சண்டை சச்சரவு இல்லாமல் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படும். 3வது வீட்டிலே குரு பகவான் செல்லும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பண விரயங்களை உண்டாக்கும். ஆடி மாதம் 18ஆம் தேதி வரை மேசராசிக்கு 3வது வீட்டு அதிபதி
புதன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஆடி மாதம் 8ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். புதன் 3வது வீட்டிலே இருக்கும்போது கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். நல்ல தைரியம் தன்னம்பிக்கை கூடும். நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் உடனுக்குடன் வெற்றியாகும். 3வது வீட்டிலே புதன் இருப்பதும் மேசராசிக்கு சிறப்பான அமைப்பு. இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு, குலதெய்வம் கோயிலுக்கு சிறுதூர பயணம், நீண்ட தூர பயணம், ஆன்மீக பயணம் சென்று வரத்துக்கு வாய்ப்புண்டு. ஆடி மாதம் 18 வரை 3வது வீட்டில் புதன் இருக்கும்போது தகவல் தொடர்புகள் மூலம், வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு மேச ராசி என்பதற்கு மிகச்சிறப்பான வருமானத்தை பெற்றுத்தரும். ஆடி மாதம் 18ஆம் தேதி 4வது வீட்டிற்கு புதன் செல்கிறார். சூரியனோடு புதன் கூட்டணி, புத அதியோகம் ஏற்படுகிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. புதிய வண்டி வாகனம், வீடு நிலம் வாங்குவதற்கு வாய்ப்புண்டு. 4வது வீட்டிலே புதன் சூரியன் கூட்டு சேரும்போது ஆடி மாதம் 18க்கு பிறகு அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் தேர்வு எழுதலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடி பெருக்கு அன்று தலைமுழுக ஆறு, நதி, கடலுக்கு செல்லக்கூடியவர்கள் நீர்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேச ராசிக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். ராகுவோடு இணைவு. மேச ராசிக்கு 11வது வீட்டிலே 2 பாவக்கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது ராகுவால் பெரிய அளவு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரப்போகிறது. சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது செய்கின்ற தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் கூடுதல் உழைப்பு, அதிகமாக கஷ்டப்படக்கூடிய நிலை சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது ஏற்படும். அதிக உழைப்பு இருக்கும். அதற்குண்டான வருமானம், லாபங்கள் சனி வக்கர காலத்தில் மேச ராசி என்பதற்கு குறையும். மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 11வது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி ராகு மேசராசிக்கு பெரிய அளவு லாபத்தையே கொடுக்க போகிறார்கள். ஆடி மாதம் முதல் 10 நாட்கள் மேசராசிக்கு சராசரியாக செல்லும். பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்துகிறது. பதவி, அதிகாரம் உங்களை தேடி வரும். மேசராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.